வெல்கம் டு அவர் சேனல் SS ஸ்டடி ஜோன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், அன்பின் திணைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5. அவை யாவைன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின், அகத்திணைக்குரிய பொருள்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அகத்திணைக்குரிய பொருள்கள் 3. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின், முதற் பொருளாவது யாதுன்னு பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும் முதல் பொருள் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ஐவகை நிலங்களின் அமைவிடங்கள் கூறுக. ஸோ அமைவிடங்கள்னால் அதோட அமைந்த இடங்கள் பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைக்கு காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ மருதம்க்கு வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தலுக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைக்கு சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின், பொழுது எத்தனை வகைப்படும்? அவை யாவைன்னு பார்த்தீங்கன்னா பொழுது 2 வகைப்படும், பெரும் பொழுது, சிறு பொழுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின், பெரும் பொழுதிற்குரிய கூறுகள் எத்தனை? அவை யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவெந்நீர் காலம், முதுவெந்நீர் காலம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின், சிறு பொழுதுக்குரிய கூறுகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 6. என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின், ஏற்பாடு பிரித்து பொருள் எழுதுக. எல் கூட்டல் பாடு. ஏற்பாடு எல் அப்படின்னா சூரியன், பாடுனா மறையும் நேரம். இதுக்கு பொருள் சூரியன் மறையும் நேரம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின், கருப்பொருள் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம் முதலாக தொழில் வரையில் தனித்தனியே குறிப்பிடுவது கருப்பொருள். சரிங்களா? ஸோ அடுத்தது, உரிப்பொருள் என்றால் என்ன? கவிதைகளின் கருப்பொருளின் பின்னணியில் அமைந்து பாடுவது உரிப்பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐவகை நிலத்திற்குரிய தெய்வங்களின் பெயர்களை கூறுக. பார்க்கலாமா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ குறிஞ்சினா முருகன், முல்லைனா திருமால், மருதம்னா இந்திரன், நெய்தல்னா வருணன், பாலைனா கொற்றவை. சரிங்களா? அடுத்த கொஷின், ஐவகை நிலத்திற்குரிய பறைகள் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர்ஸ், குறிஞ்சி தொண்டகப்பறை, முல்லை ஏர்கொட்பறை, மருதம் மணமுழா நெல்லரிக்கிணை, நெய்தல் மீன் கொட்பறை, பாலை துடி. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், பெரும் பொழுதிற்குரிய கூறுகளை எழுதி அக்காலத்திற்கான மாதங்களையும் எழுதுக. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா பெரும் பொழுது என்னென்ன அதோட மாதங்கள் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெரும் பொழுது கார்காலம். ஸோ கார்காலமுக்கு என்ன மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி, புரட்டாசி. நெக்ஸ்ட்டு குளிர்காலம். குளிர்காலமுக்கு என்ன மாதம் பார்த்திங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை. நெக்ஸ்ட்டு முன்பனி காலம் என்னன்னு பார்த்திங்கன்னா மார்கழி, தை. நெக்ஸ்ட்டு பின்பனி காலம் என்னன்னு பார்த்திங்கன்னா மாசி, பங்குனி. அடுத்தது இளவேநீர் காலம் என்னென்னு பார்த்திங்கன்னா சித்திரை, வைகாசி. முதிர் வேநீர் காலம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆனி, ஆடி. ஸோ இதில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டின் 12 மாதங்களும் 2 மாதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா சிறு பொழுதிற்குரிய கூறுகளையும் அதற்குரிய நேர அளவுகளையும் குறிப்பிடுக. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலை. ஸோ காலை சிறு பொழுது நேரம் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நண்பகல். நண்பகல் நேரம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. நெக்ஸ்ட்டு ஏற்பாடு. ஸோ இதோட நேரம் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. நெக்ஸ்ட்டு மாலை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம். யாமம் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வைகறை. வைகறை நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை.
சரிங்களா. ஸோ ஒரு நாளின் 24 மணி நேரமும் 4 மணி நேரமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுதான் சிறு பொழுதிற்குரிய கூறுகளும் அதற்குரிய நேரங்களும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், 5 திணைக்கும் உரிய பெரும் பொழுதுகள் சிறு பொழுதுகளை எழுதுக. சரிங்களா. ஸோ என்னென்ன திணைன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருடம், நெய்தல், பாலை. ஃபஸ்ட்டு குறிஞ்சிக்குரிய பெரும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலம், முன்பனிக்காலம். சிறு பொழுதுக்கு யாமம். நெக்ஸ்ட்டு முல்லை. முல்லைக்குரிய பெரும் பொழுது கார்காலம், சிறு பொழுதுக்கு மாலை. மருதமுக்கு கூறிய பெரும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 பெரும் பொழுதுகள் அண்ட் சிறு பொழுது வைகறை. நெய்தலுக்குரிய பெரும் பொருள்கள் 6 பெரும் பொழுதுகள் அண்ட் சிறு பொழுது ஏற்பாடு. நெக்ஸ்ட்டு பாலை. பாலைக்குரிய பெரும் பொழுது இளைவேனில், முதுவேனில், பின்பனி அண்ட் நண்பகல். சரிங்களா. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். இதே மாதிரி நாளைக்கு வேறு லெசன் ஆர் வேறு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோட உங்களை பார்க்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா. நன்றி.